நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி மற்றும் பிதற்காடு வனப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக புல்லட் என அழைக்கப்படும் ஆண் காட்டு யானை பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இரவு நேரங்களில் கிராமங்களுக்கு வரும் இந்த யானை குடியிருப்புகளை இடித்து உணவுப் பொருட்களை ருசித்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்த இந்த யானை நேற்று இரவு மட்டும் 8 வீடுகளை இடித்து உணவுப் பொருட்களை எடுத்து சென்றுள்ளது. யானையை கண்காணித்து அதனை கொம்கி யானைகள் உதவியுடன் அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக கூடுதலாக 50 வன பணியாளர்கள் யானையை விரட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று இரவு இந்த யானை படைச்சேரி, சின்ஹோனா, யானைப்பள்ளம் பகுதிகளில் 8 வீடுகளை இடித்துவிட்டு சென்றது. பந்தலூர் தாலுகா கொளப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் புல்லட்டுங்கிற காட்டு யானை தொடர்ச்சியாக வந்துட்டு அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக பார்க்குற மாதிரி கேட்டால் முந்தானேத்து வந்துட்டு ஒரு 4 வீடு, நேற்று வந்து 7 வீடு, முந்தானத்துக்கு முத நாள் ஒரு 4 வீடு, முந்தானேத்து ஒரு 7, நேற்று 8 வீடுன்ட்டு தினம் வீடை வந்து அடித்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே முழுசாகவே வந்து கூலி தொழிலாளர்கள் வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலை வந்துட்டு பகலான தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இங்கே இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்துட்டு அரசாங்கமும் வனத்துறையும் உடனடியாக ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த புல்லட்டுங்கிற இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்டு போய் விடணும். இது சம்பந்தமாக வந்து இன்னைக்கு 2 இடத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு 1-2 போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு உடனடியாக எடுக்கலன்னு கேட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோங்கிறத இதன் வாயிலாக வந்து எச்சரிக்கையாகவே நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த யானை குடியிருப்புகளை இடித்து வரும் நிலையில் யானையை மயக்க ஊசி போட்டு பிடித்து வெளியேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள், தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் 3 இடங்களிலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கூடலூர் அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான போராட்டம், போராட்டம் இது போராட்டம்.